ஏனென்றால் நம்முடைய தேவன் அவருடைய ஆனந்த ஞானத்தின்படி எல்லாவற்றையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவைக்கும் அதிகமாக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அவர்களை சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது, அதற்கும் அதிகமாக இருக்கிறது. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க. அங்கே என்னை கொண்டு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவு பெரிய பள்ளத்துல இருக்க, உன்னைத்தான் ஆவியானவர் தட்டி எழுப்புவது. தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேட்கிற நபராக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் உங்களை கோடா கோடியாக பெருக பண்ணுவார். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். சத்தியத்தை சரியாக அறிகிறவருடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தேவன் இன்றைக்கு விசேஷமாக உங்களோடு பேசுவாராக. பாருங்கள், 312வது அவருடைய ஆனந்த ஞானம். இங்கே நாம் இனிய இறையரசு 20 என்கிற சீரிஸ் 301 to 320, இந்த 20 செய்திகள் விசேஷித்த செய்திகள், தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் இதில் இணைத்திருக்கிறோம். இன்றைக்கு 12வது இனிய இறையரசு 20, போதுமானதற்கும் அதிகமாகவே தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரைட்? His nature is to do anything more than enough. அவர் செய்கிறது எல்லாத்தையும் தேவைக்கு அதிகமாக தான் செய்கிறார். அவர் கொடுக்கிற ப்ரொவிஷன் எல்லாமே தேவைக்கும் அதிகமாக தான் கொடுக்கிறார். அவர் நமக்கு வைத்திருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் நம்முடைய தேவைக்கும் அதிகமாகவே இருக்கிறது. இட் இஸ் ஹிஸ் ட்ரூ நேச்சர். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தேவை என்று ஒன்று இருக்கவே கூடாது. இட் இஸ் ஹிஸ் பிளான். சில உதாரணங்களை பார்ப்போமா? 2 பேர் தான் இருந்தாங்க. ரைட்? இவ்வளோ பெரிய பூமியை படைத்தார். பாப்பா பாப்பா, ஒருவேளை 6000 7000 ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த 2 பேர் ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பூமியை நிரப்பும்படியாக கட்டளையிட்டார். நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது 800 கோடி 800 அல்லது 8 பில்லியன் பீப்புள் ஆர் தேர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் திஸ் எர்த். இன்னும் 800 கோடி வந்தாலும், இன்னும் 8000 கோடி வந்தாலும் இந்த பூமியிலே போதுமான அளவு இடம் இருக்கிறது. எஸ், பாருங்கள், இன்னும் உலகத்தில் 5% தரையிலே மனுக்குலம் வாழவில்லை. இன்னும் 95% அன்டச்டா இருக்கு. எதற்காக அவர் அவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கினார்? அதுதாங்க அவருடைய பிளான். எப்பொழுதுமே தேவைக்கு அதிகமாக கொடுப்பது தான். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். பாருங்க, சூரிய ஒளி இன்னும் எவ்வளவு பெரிய பூமியானாலும் போதுமானதற்கும் அதிகமாக சூரியனிலிருந்து ஒளி வந்து கொண்டே இருக்கிறது. காற்று, தண்ணீர், everything is more than enough. Hallelujah. Oh, what a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவருடைய ஆனந்த ஞானத்தின்படி எல்லாவற்றையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவைக்கும் அதிகமாக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது ஒரு நாளும் வற்றாது. சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். எதை எடுத்துக்கொள்ளலாம்? அவருடைய பலியை எடுத்துக்கொள்வோமா? அவர் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தினுடைய வல்லமை என்னது? எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவர்களை சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது, அதற்கும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி ஜனங்கள் வந்தாலும் சரி, அப்படியே நீங்கள் என்னோடு பயணியுங்கள், என்னோடு இதை கவனியுங்கள். உங்களுடைய எண்ணத்திலே மிகப்பெரிய கடவுளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த எண்ணம் என்ன செய்யும்? நீங்கள் இப்போ சிக்கலில் இருக்கீங்களா? 100 கோடி ரூபா கடன், 10 கோடி ரூபா கடன்,
தலைமுறை தலைமுறையாக வியாதி எல்லாவற்றையும் சுக்கு நூறாக உடை தெரியக்கூடிய தேவனுடைய வார்த்தை தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லைங்க. நீங்களே இமேஜின் பண்ணி புரிஞ்சுக்கிடுங்க. ரைட்? அந்த அளவுக்கு தேவைக்கும் அதிகமான வல்லமையை அவருடைய இரத்தத்திலே வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம் சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. எவ்வளவு நாள் சுத்திகரிக்கும்? என்றென்றைக்கு சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்களே, அது எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது. நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவங்களையும் சுத்திகரிக்க அது போதுமான வல்லமையுடையதாக இருக்கிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது அருமையானவர்களே. ரைட்? ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 10:14 ஹீப்ரு 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுக்க போறீங்க? You have been perfectly perfected forever. That is the supernatural power of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினுடைய அதிசயமான ஆற்றல் என்னவென்றால், இனி நீங்க நித்தியத்திற்கு போன பிறகும் உங்களை மேலும் மேலும் பூரணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே தேவைக்கும் அதிகமான வல்லமையை வைத்திருக்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, அவருடைய இரத்தத்திற்கு முன்பதாக கொலை செய்தவனும் என்ன செய்ய முடியாது? தப்பித்து கொள்ள முடியாது. அந்த இரத்தம் அவனையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது எவ்வளவு நாளுக்கு சுத்திகரிக்குது? ஒன்ஸ் யூ ஆர் கிளன்ஸ்ட் மீன்ஸ் யூ ஆர் எவர் கிளன்ஸ்ட். ஒரு முறை நீ சுத்திகரிக்கப்பட்டால் என்றென்றைக்கும் பரிபூர்ணப்படுத்துகிறதாக இருக்கிறது. என்ன செய்து உன்னை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, கரைதிரையற்றவர்களாக மாற்றி விடுகிற இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் பரிபூரணப்படுத்துகிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. thank you master for your goodness. நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க. தேவைக்கும் அதிகமாக நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எனவே ஒரு தவறு செய்யும் பொழுதும் குற்ற உணர்வுக்குள்ள போகாதீங்க. குற்ற உணர்வுக்குள்ள ஏன் போகக்கூடாது? உங்கள் விசுவாசமாகிய கப்பலை அது சேதப்படுத்திவிடும். ஆகையினால்தான் நீங்க இந்த புக்கை கண்டிப்பா படிக்கணும். மனசாட்சி மிக மிக முக்கியமான புஸ்தகம். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீர்கள். தரித்திரரான வாழ்க்கைக்கு வாழ ஒப்பு கொடுக்காதீர்கள். குற்ற மனசாட்சியோடு வாழ ஒப்பு கொடுக்காதீர்கள். நான் ஒரு தவறு செய்திடுறேன், அப்பொழுதும் நான் குற்ற உணர்வு அடைய வேண்டியது இல்லையா? அடையவே கூடாது. அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். எப்பொழுது சாத்தியம்? எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் உன்னை சுத்திகரித்து இருக்கிறது என்கிற நாலேஜ் இருந்தால் நீ குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டான். எந்த அளவு அந்த ஜோயே, அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பில் எந்த அளவுக்கு அதிசயமான ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் வந்தால் நீ நல்மன சாட்சியை காத்து கொள்ளுவாய். இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்லுகிறேன். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். தேவ கிருபையை சத்தியத்தின்படி போதிக்காத பிரசங்கிமார்கள் மலிந்து கிடக்கிறார்கள். அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டால் உன்னாலே நல்மன சாட்சியை காத்து கொள்ளவே முடியாது. எனவே கர்த்தர் நல்லவர் என்று உங்களாலே ருசி பார்க்க முடியாது. ஏனென்றால் அவரை எப்பொழுதுமே நீங்க சந்தேகிப்பீங்க. யாரை போல? இளைய குமாரனை போல. அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு, அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம், இனிமே அப்பாவால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி நடந்துட்டேனே, அப்பாவை நான் மதிக்கவே இல்லையே, ஆண்டவரை நான் மதிக்கவே இல்லையே, இப்படி இஷ்டத்துக்கு பாவம் செய்துட்டு இருக்கேனே. மாட்டிக்கிட்டாங்க. அப்பாவிட்ட திரும்பி போக வேண்டியவன் பன்றி பின்னால போக ஆரம்பிச்சான். ஏன்? குற்ற உணர்வு.
குற்ற உணர்வு. இன்னைக்கு குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீ இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறதுனாலே நீ பாவம் செய்தாலும் நீதிமான் என்கிற ஸ்டேட்டஸ் நீ இழக்கவே மாட்டாய். தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துடைய ரத்தத்தில் அந்த அதிசய ஆற்றல் இருக்கிறது அருமையானவர்களே. இல்லைன்னா எப்படிங்க என்றென்றைக்கும் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்க முடியும்? ரைட்? எப்படி நீங்கள் லவ்வபிளா இருக்க முடியும்? இளைய குமாரன் நேசிக்கப்படத்தக்கவனாங்க. ஏனையா அவர் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். ஐயா, அப்பாவுடைய அன்பே மாறாது, அது மாறவே மாறாது, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மாறாது. தாவீதை போல பாவத்தில் நீ கிடந்தாலும் மாறாது. அவருடைய அன்பு அதே மாதிரி, அவருடைய சுத்திகரிப்பு அதே மாதிரி, அவருடைய எல்லா ப்ரொவிஷன்ஸும் அதே மாதிரி அருமையானவர்களே. அன்லிமிட்டெட் லவ், அன்கண்டிஷனல் லவ், அன்மெரிட்டட் ஃபேவர், எந்த கண்டிஷனும் கிடையாது. எல்லாமே எக்ஸ்ட்ரீமா தாங்க செய்திருக்க. ஒரு உதாரணம் பாருங்களேன். நாம் செய்த பாவங்கள் அல்லது நாம் தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு பாவம் செய்கிறோம், எவ்வளவு துரோகிகளா இருக்கிறோம். உன்னுடைய துரோகமும் உன்னுடைய அக்கிரமும் உன்னுடைய அநியாயமும் உன்னுடைய பாவங்களும் உன்னை தொட முடியாதபடி எபேசியர் 1:13 படிங்க, சீல் பண்ணிட்டார். நீங்கள் இப்பொழுது அப்பழுக்கற்றவர்கள். ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, கொலோசையர் 2:10, எபிரேயர் 10:14 இவைகளை வாசித்து பாருங்கள் அருமையானவர்களே. That is the supernatural extreme power of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பவரை வைத்திருக்கிறார். அது நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு தான் இந்த தலைப்பு என்னது? போதுமானதற்கும் அதிகமாகவே எதையுமே செய்கிற தேவன் நம்மை தேவைக்கும் அதிகமாக தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதுல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, எண்டெண்டைக்கும். நீங்க பரலோகத்துக்கு போன பிறகு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்துக்கு போன பிறகு இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய ஞானத்தின்படி you have been perfectly perfected. Thank God for all his provisions. Amen. Thank you Lord for your goodness. அதே போல நீங்க அடுத்த காரியங்களை பாருங்களேன். அவருடைய வாக்குறுதிகளும் போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது. அவருடைய ப்ரொவிஷன்ஸும் போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்களும் போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தம் ஒன்றை எடுத்து வாசிக்கட்டுமா? மல்கியா 3:10. எந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பாரா? இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாரா? எந்த அளவு உங்களுடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் இருக்கும், அது புரண்டு ஓடுமாங்க. உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இன்னும் என்ன சொல்லி இருக்கிறாரு? பூமியில எவனுமே உனக்கு போட்டியே கிடையாது. நோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த், யாருமே கிட்ட வர முடியாது. இப்ப எதுல? பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட உன்னை மேன்மையாக வைப்பேன். யார்கிட்ட சொன்னாரு? யூதர்கிட்ட சொன்னாரு. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். இந்த யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்க, இவங்களுக்கு காம்படிட்டர்ஸே கிடையாதுங்க. இன்வென்ஷன் எல்லாமே அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்துல டாப்ல இருக்கிற பணக்காரங்க எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். உபாகமத்தில் அங்கே 28வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். 1வது வசனம் பாருங்களேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். எதுலெல்லாம் நீ மேன்மையா இருப்பா? கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம். மாடுகள் இல்ல, மாடுகளின் இன்க்ரீஸ். ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும். வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஓ பரிபூரண நன்மை. நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய மைண்டை புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. என்ன விருப்பம்? என் பிள்ளைகள் என்ன செய்யணும்? அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். ஒரு இண்டிவிஜுவலுக்கு கடன் கொடுக்கறது இல்லைங்க, ஒரு பேங்குக்கு கடன் கொடுக்கறது இல்லை,
ரிசர்வ் பேங்குக்கு கடன் கொடுக்கறதுங்க, அதை விட பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய எண்ணத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஐயா, திரும்பவும் நான் என்ன தலைப்புன்னு சொல்றேன், போதுமானதற்கும் அதிகமானதாகவே எதையுமே நமக்கு தருவது அவருடைய தன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இனிய இறையரசு 20:12 சத்தியம். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை வசனங்க, எவ்வளவு பிள்ளையை தருவாரா, யாருக்கு தருவாரா? சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு. அந்த நபருக்கு பூமி தாங்க முடியாத அளவுக்கு, அந்த நபருக்கு கடற்கரை மணலத்தனையான வாரிசுகளை அவர் பிராமிஸ் பண்றார். பூமியின் தூளை போல, கடற்கரை மணலத்தனையாக. ஐயா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வேதத்துல மட்டும்தான் இருக்குதுங்க. ஏன்? இதை எழுதி தந்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, இந்த சர்வ லோகத்தையும் படைத்த தேவன், சிருஷ்டிகர்த்தர். அவர் ஒருவரால தான் இப்படி சொல்ல முடியும். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். இந்த நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம்ப்பா, உன் சந்ததி எண்ண முடியாது. அவ்வளோ பெரிய தேவனுங்க. அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், சின்ன ஆசீர்வாதத்தோடு நீங்க வாழ்ந்துட்டு போகவே கூடாது. என்னுடைய வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, பூமியில் உள்ள 200 தேசங்களிலே இருந்தாலும் சரி, இந்த பூமியில் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ ஒரு பரதேசியாய் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் அருமையானவர்களே. உங்கள் மனம் புதிதாகிவிடும். இன்றைக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறார் தேவன்? தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பூமி தாங்க முடியாத அளவுக்கு இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதித்து அலங்கரித்து பார்க்க ஆசையா இருக்காருப்பா. 40 வருஷம் வனாந்தரத்துல ஒவ்வொரு நாளும் மன்னா வருகிறது. ஒரு நாள் கூட ஷார்டேஜ் இல்லை என்பது செய்தி அல்லங்க. எல்லா நாளும் ஓவர்ஃப்ளோயிங் தான், எல்லா நாளும் ஓவர்ஃப்ளோயிங் தான். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. What a loving daddy. ஓ, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், சிறியோர் பெரியோர் பெண்கள் எல்லாம் சேர்த்து 25,000 பேர். இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம். அதை மல்டிப்ளை பண்ணும் பொழுதும் தேவைக்கும் அதிகமாக 12 கூடை நிறைய, 7 கூடை நிறைய. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்னுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் அருமையானவர்களே. ஆமா, இப்பொழுது இருக்கிற சாதாரண ஆசீர்வாதத்தோடு நீங்க வாழ மாட்டீங்க. இந்த டிசைன் அண்ட் தி டிசைர் ஆஃப் தி லார்ட் நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் நம்மை எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்கிற நிஜத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் தேசங்களுக்கு கடன் கொடுப்பதை குறித்து சிந்திப்பீர்கள் அருமையான தேவர்களே. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. நீங்கள் நினைக்கிறீங்க, எப்பா நான் வியாதியே இல்லாமல் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? உங்கள் ஊரில் ஒருத்தனும் வியாதிக்காரனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எஸ், உங்கள் தேசத்தில் ஒருவனும் வியாதியோடு வாழக்கூடாது, உங்கள் பூமியிலே ஒருவனும் வியாதியோடு வாழக்கூடாது என்று சொல்லி தேவன் உங்களை அந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இப்பெல்லாம் 600-700 பேர் வர்ற கூட்டத்தில் பேசினா நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அற்புத வல்லமை பாய்ந்து சென்று சிலரையாவது சுகமாக்குகிறது. 100 பேர் 200 பேர் இருக்கிற கூட்டத்தில், எல்லா கூட்டத்திலையும் நான் பார்க்குறேன். சமீபத்தில் பாம்பேயில் பார்த்தேன், கரூரில் பார்த்துருக்கிறேன், நான்குநேரியில் பார்த்துருக்கிறேன். ஏன்? தேவைக்கு அதிகமாகவே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற அருமையான தேவர்களே, ஆமென். அந்த தேவனை கடவுளாக கொண்டவர்கள் நாம் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் இதை குறித்து உங்களுக்கு இன்னும் கூடுதல் வெளிச்சம் தந்தருள்வார். ஆமென். இன்னும் பாருங்களேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது மற்றும் புதிய ஏற்பாட்டில் சீசர்கள், பவுல் போன்ற எல்லாரையும் அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணி இவர்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதித்த தேவன். இதுல இன்னொரு சீக்ரெட் இருக்கு, அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம போவோம். ஒரு முக்கியமான ட்ரூத் பாருங்க. கடற்கரை மணலத்தனையாக சந்ததியை
ஜனங்களை உருவாக்க அவர் யாரை தெரிந்து கொண்டார்? சரீரம் செத்து போனவனை, கர்ப்பப்பை செத்து போனவர்களை தான் தேடுறாருங்க. எத்தனை பேர் புரியுது நான் பேசுகிற காரியங்கள்? நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க. அங்கிள் என்னை கொண்டு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவு பெரிய பள்ளத்தில் இருக்க. உன்னைத்தான் ஆவியானவர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். வேத புஸ்தகத்தை எழுதுங்க. ஞானிகளையா தேடி போனாரு? பேதைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற சீஷர்களை பார்த்த மக்கள் சொல்றாங்க, அன்ஸ்கூல்டு, படிப்பறிவு இல்லாத, நலலுக்கே பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவங்களை கொண்டுதான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து சென்ற தேவன். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், நம்ம சுவிசேஷத்தை எடுத்து தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை 21ஆவது நூற்றாண்டில் 200 தேசங்களுக்கு கொண்டு போக போகிறோம். ஆமென். இப்போ ரொம்ப ஈஸிங்க, மீடியாக்கள் வந்து விட்டன. மீடியாக்கள் மூலமாக ஏகப்பட்ட அற்புதம் நடக்குது. ஒரு அம்மாவுக்கு தலைவலி பல ஆண்டுகள் கோயம்புத்தூர்ல. என்ன செஞ்சாங்களா, நம்ம ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு அற்புதர் என்று சொல்லி நம்ம என்ன போட்டிருந்தோம்? ஒரு பேனர் போட்டிருந்தோம். விருப்பம் உள்ளவர்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க, யாராவது செத்து போனால் அவங்க சரீரத்து மேலே வைங்க, உயிரோடு வந்துடுவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம். வியாதியஸ்தர்கள் மேலே வைங்க, சுகமடைந்துருவான்னு சொல்லுவோம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் ராத்திரி தலையணை உரைக்கில் வைத்து படுத்தா 10 ஆண்டுகள் தீராத தலைவலி அப்படியே போய்விட்டது. தேவைக்கும் அதிகமாக காரியங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் நீங்க புரியுறீங்க? வாருங்க, இந்த சோசியல் மீடியா அவ்வளவுத்தையும் கையில எடுத்து உலகத்தை உலுக்குவோம். அருமையானவர்களே, போதுமானதற்கும் அதிகமான வசதிகளை தந்திருக்கிறார். சீஷர்களுக்கு இல்லாத வசதிகளை தந்திருக்கிறார். சீஷர்களுக்கு இல்லாத திறந்த வாசல்களை தந்திருக்கிறார். சீஷருக்கு இல்லாத திறமையை உனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்க, இவ்வளவு பெரிய 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 ஆசீர்வாதங்களை கொடுக்க யாரை எடுத்து பயன்படுத்திருக்கிறார்? சர்வ சாதாரணமாக தோற்று போன நபர்களை எடுத்திருக்கிறார். ஆமென். வேத புஸ்தகத்தை எழுத பைத்தியங்களை தேர்ந்தெடுத்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் மகனே. ஹல்லேலூயா. ஓ ஒன்ன பார்த்தாப்பா சொன்னாரு. நீ என்ன நினைக்கிற? அங்கிள், எனக்கு 80 வயசு ஆயிற்று, உன்னை பார்த்துதான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ யாரு? எங்க வீடு, எங்க ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி, வாடகை கூட கொடுக்க முடியாம இருக்கிறோம். நானும் யாரு? முட்டாளா இருக்கிறேன். உன்னை கொண்டுதான் தேவன் உலகத்தை உலுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உன்னைத்தான் சொன்னார், உனக்கு தான் சொன்னார், நீ நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வார். உனக்குன்னு எடுத்துக்க தம்பி, உனக்குன்னு எடுத்துக்க. உன்னை கொண்டு உலகத்தை உலுக்க போகிறார். நீ வேண்டிக் கொள்ளுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமான சக்தியை உன்னுடைய நாவிலே வைத்திருக்கிறார். சூப்பர் நேச்சுரல் பவரை உன்னுடைய நிழலிலே வைத்திருக்கிறார், உன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார், உன்னுடைய பேனாவில் வைத்திருக்கிறார். எல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்க, சபையை கட்டணுங்க. எங்க ஆரம்பிக்குது? கலிலேயாவில் அல்லது எருசலேமில். யாருங்க தேர்ந்தெடுத்தாரு? திரும்ப திரும்ப மறுதளித்த, நிர்வாணமாக நின்று மீன் பிடித்து கொண்டது. எப்போ? 3.5 ஆண்டுகள் ட்ரைனிங்கு பிறகு நிர்வாணமாக நின்று கொண்டிருந்த, மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்புறம் என்ன சொல்றாரு? இந்திய தேசத்தில் உள்ள வாசல்கள் இதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லலைங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஐயா, கம்பீரப்பட்டு எழுந்திருங்கள் அருமையானவர்களே. இன்னைக்கு பாடம் என்ன? போதுமானதற்கும் அதிகமாகவே எதையும் செய்வதே அவருடைய நேச்சர் ஆஃப் காட், அவருடைய தன்மை இல்லையா? அவருடைய அன்பு அதே மாதிரிதான், போதுமானதற்கும் அதிகமானது. அவருடைய பலி போதுமானதற்கும் அதிகமானது. அவர் உனக்குள்ளே வைத்திருக்கிற வல்லமை போதுமானதற்கும் அதிகமானது. அவர் உனக்கு கொடுத்திருக்கிற ப்ரொடெக்ஷன் போதுமானதற்கும் அதிகமானது. அவர் உனக்கு வைத்திருக்கிற ப்ரமோஷன், யாராவது இதை இமேஜின் பண்ண முடியுமாங்க? எதை? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் தேவர்கள். எக்ஸ்ட்ரீமா போயிடுறாரு, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில போயிடுறாரு.
சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. எங்க செய்திகளை கேளுங்க. 400 செய்தியை கேட்டுருங்க, உடனே சர்ச்சை ஆரம்பிச்சிருங்க, உங்க வீட்டில் ஆரம்பிங்க. ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், என்னோட சிலர் ஃபோன் பண்றாங்க, பிரதர் நீங்க சரியான சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, எங்க ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையே இல்லையே பிரதர், நான் என்ன செய்ய? உங்க செய்தியை மட்டும் கேட்டுட்டு இருந்தா போதுமாமாங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்க, அது நம்ம சப்ஜெக்ட்ல மேட்ச் ஆகுது பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா எனக்கு உங்களை மாதிரிலாம் பேச தெரியாது, எனக்கு வேத அறிவு இல்லை, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலத்தை பார்த்தால் நீ போதகனாய் இருக்க. நீ நினைக்கிறல்ல, போதகனாய் இருப்பது மிகப்பெரிய வேலை, நீ அந்த வேலையை தான் செய்ய உன்னை அழைக்கிறார் மகனே மகளே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய நேச்சரே நம்மை எப்படி தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை உயர்த்தி வைத்து, மனுஷனுடைய கற்பனைக்கு எட்டாத விதத்தில் நம்மை உயர்த்தி வைத்து, அலங்கரித்து, அழகு பார்த்து, அகமகிழ உங்கள் தகப்பனாகிய தேவன் ஆசையாய் இருக்கிறார். அவருடைய ஆசையை நிறைவேற்றும் மகனே மகளே. உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம்தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.